கர்த்தாவே மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, இதோ கல்வாரியில நீர் ஆண்டவரே பிழியப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், வதைக்கப்பட்டீர், துன்பப்படுத்தப்பட்டீர், காயப்படுத்தப்பட்டீர், ஆண்டவரே ஏளனப்படுத்தப்பட்டீர், அவமானப்படுத்தப்பட்டீர். அப்பா ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உம்மேல் வந்தது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அதுக்குரிய தண்டனையை நீ சிலுவையில ஏற்றுக்கொண்டீர். அப்பா இவ்வளவா எங்களை நீர் அன்பு கூர்ந்தீர் என்பதை இந்த நாள்ல நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுவோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இதோ உம்முடைய அன்பை எங்களுடைய இருதயத்துல கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. அமரும். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தப்படியே ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெத்சமன்ல ஜெபிக்கிறார். இங்கதான் அவருடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. இங்க தன் பிதாவிடம் ஜெபிக்கிறார். நாமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாம கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். இயேசு பாடுகளை படுறதுக்கு முன்னாடி ஜெத்சமன்ல அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார். பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறார். இங்க நம்ம இந்த கர்த்தர் பாடுகளை படும்போது, இயேசு பாடுகளை படும்போது 3 விஷயம் நாம நினைவு கூறணும். 1, அவருடைய பாடுகள். 2வது, அவர் பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்தார். 3வது, பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க அவருக்கு காண்பிக்கப்படுகிறது அவர் சிலுவையில எவ்வளவு கொடூரமான மரணத்தை அனுபவிக்க போறார் என்பது அவருக்கு தெரிய வருது. அதை பார்க்கும்போது அவரால் தாங்க முடியல. ஒருவேளை இதுல இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கூட அவர் யோசித்திருக்கலாம். ஆனா இங்க அவர் ஜெபம் பண்றாரு, பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று. நாமும் கூட நிறைய டைம் நாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லா ஜெபங்களையும் செய்த பிறகு, பிதாவே, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாம ஜெபித்து நாம வாழ நம்ம பழகி கொள்ளணும். நாம ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆனா இவ்வளோ பாடுகள், இவ்வளோ உபத்திரத்தையும் கண்ட பிறகு ஏன் இயேசு அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? என்ன மனநிலையில அந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது, ஒரு மகிழ்ச்சி வைக்கப்பட்டது. அதன் பொருட்டு அவர் சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் திருப்தியாய் இருப்பார். தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் திருப்தியாய் இருப்பார். அவருடைய சந்ததி யாரு? நாம தான். இங்க மாம்சத்தின் சந்ததியை குறிப்பிடல, இங்க ஆவிக்குரிய சந்ததியை வேதம் சொல்லுது. இயேசுவின் ஆவிக்குரிய சந்ததி யாருன்னா நாம தான். நாம பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை இயேசுவ தேவனாக, கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் பரலோகத்துக்கு போகிறான், பரலோகத்தை அடைய போகிறான் என்ற அந்த சந்தோஷத்தோடு தான்
அந்த சிலுவை பாடுகளை, உபத்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா ஒருவேளை இயேசு பாடுகளை அனுபவிக்கலைன்னா, ரட்சிப்பை ஏற்படுத்தலைன்னா, அவர் ரத்தம் சிந்தலைன்னா நம்முடைய நிலையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து வாழ்ந்து பரலோகத்துல போய் விரவு கட்ட மாதிரி எரியும், அவ்வளவுதான். ஏன்னா ரட்சிப்பே இருக்காது. ஏன் கிறிஸ்துவ மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னா, கிறிஸ்துவ மதத்துல தான் இரட்சகர் இருக்கிறார். அவர் நம் பாவங்கள்ல இருந்து அவர் நம்மை மீட்கக்கூடியவர், பாவம் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர், நம் பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினவர் எங்க இருக்கிறார்னா அந்த கிறிஸ்துவ மதத்துல தான் இருக்கிறார். அதனால்தான் இயேசுவை நாம் தேவன் என்று நாம சொல்லுகிறோம். அப்போ நம்ம இங்க வாசிக்கிறோம் பாருங்க, அவர் சிலுவையில நாம பரலோகத்துக்கு போகிறோம் என்ற ஒரு சந்தோஷத்தின் நிமித்தம், மகிழ்ச்சி நிமித்தம் அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நான்லாம் கத்தோலிக்க சபையிலேருந்து வந்து வளர்ந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு அவங்க எப்படி அனுசரிப்பாங்கன்னா, ரொம்ப துன்பமான நாளாக, ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாவு நிகழ்ந்த மாதிரியே, இயேசு இன்னைக்கு தான் செத்துட்டார் அப்படின்ற மாதிரியே வருத்தத்தோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு இந்த நாளை அவங்க அனுசரிப்பாங்க. அந்த அந்த ஒரு மனநிலைக்கு அவர்கள் கொண்டு வந்துருவாங்க ஜனங்களை. இயேசு இன்னைக்கு தான் செத்துட்ட மாதிரி. ஏன்னா அவங்க அந்த வியாழக்கிழமை, அதாவது புனித வெள்ளிக்கு முன்னாடி வியாழக்கிழமையே யூதாசு காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சடங்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் சிலுவை பாதை வைப்பாங்க. அதில் அவருடைய பாடுகள், அவர் எப்படி அடித்தாங்க, எத்தனை முறை அவர் கீழே விழுந்தாரு, எப்படி ரத்தம் சிந்தினாரு, எப்படி காட்டி கொடுக்கப்பட்டாரு, அப்படி கல்லறையில் எப்படி வச்சாங்க, இதெல்லாம் அப்படியே தியானிப்பாங்க. அதே மாதிரி சாயந்தரம் மாசில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இயேசு அப்படியே மரித்து அவரை அப்படியே அடக்கம் பண்ணுற மாதிரி அவர்கள் அந்த ஆராதனையை அவங்க நடத்துவாங்க. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஒரு சாவு வீடு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க. அதுக்கு இயேசுவோட பாடுகளோடு கூட. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்கிறது, பாவக்காய் செய்வாங்க, அவுத்துக்கீரை செய்வாங்க இந்த நாளில். ஆமாம், கசப்பாக இருக்கிற எல்லாத்தையும் செய்வாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் வந்து நான் வளர்ந்த காலத்தில் இந்த 3 நாள் 4 நாள் வந்து சிரிக்க கூட கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, ஏன்னா கர்த்தர் இயேசு செத்துட்டார் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க கொண்டு வருவாங்க. அதை அவங்க ரொம்ப நம்புவாங்க. அப்படிதான் நாங்களாம் வந்து என்ன சொல்றது, குட் ஃப்ரைடேனா அப்படிதான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். குட் ஃப்ரைடேனா பிலாத்து ஏறுவது, இயேசு அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறது, அவரை அடிக்கிறது, அவருக்கு முள்முடி சூட்டுறது, அவர் 3 முறை கீழே விழுறது, அவரை அப்படியே தரன்னு ஈத்துன்னு போறது, அவரை சிலுவையில சாகடிக்கிறது, கொண்டு போய் கல்லறையில வைக்கிறது, இதுதான் அவர்கள் தியானிக்கிறதாக இருக்கும். ஆனா சத்தியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இயேசு மரிக்கல. இன்னைக்கு குட் ஃப்ரைடே, அவர் பாடுகள் பட்ட நாளை நம்ம கொண்டாடுகிறோம். ஏன்னா இது குட் ஃப்ரைடே, இட் இஸ் நாட் எ பேட் ஃப்ரைடே. இது புனித வெள்ளி, நல்ல நாள் இது. ஏன் இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றோம்னா, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, நமக்கு எதிரிடையா இருந்த பிசாசு அவனை கிரியையிலிருந்து விடுவித்த நாள் இந்த நாள். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு டிக்கெட்டை, வழியை நமக்கு உண்டாக்கின நாள் இந்த நாள். அதனால இந்த நாளை நம்ம கிறிஸ்மஸை விட, இந்த ஈஸ்டரை விட இன்னும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாள் இது. இது நம்ம இயேசு மனுஷனாக பிறந்து மனிதனாக பாடுகளை அனுபவித்து அவர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதனால இது சந்தோஷத்தின் நாள், இது மகிழ்ச்சியின் நாள், இது ஆரவாரத்தின் நாள் ஒழிய இது துக்கத்தின் நாள் அல்ல, கண்ணீரின் நாள் அல்ல, உபத்திரத்தை யோசிச்சு சிந்திக்கிற நாள் அல்ல. எப்பவுமே நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பாருங்க, உண்மையா நடந்தது. ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம், ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் பாடுகளை பட்டீர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாடுகளை தியானித்து கொண்டிருந்தாராம். அவர் இயேசுவை பிலாத்தின் முன்னாடி நிக்கிறத, ஏரோது முன்னாடி நிக்கிறத, ஜனங்க அவரை மறுதளிக்கிறத, அவரை குற்றம் சாட்டுறத, அவர் தீர்ப்பு கொடுக்கறத,
அவருக்கு அவரை அடிக்கிறத, அவரை வேதனைப்படுத்துறத, சாட்டையால அடிக்கிறத, காயப்படுத்துறத, ரத்தம் சிந்துறத, முள்முடி சூட்டுறத, இது சிலுவையில ஏற்றுகிறத, ஈட்டியால குத்துறத, ஏளனப்படுத்துறத, இதெல்லாம் அவர் உட்கார்ந்து தியானித்து கொண்டே இருந்தான். அப்ப இயேசு அவருக்கு முன்னாடி வந்து கேட்டாரா, நீ என்ன செஞ்சு நிற்கிற அப்படின்னு கேட்டான். கர்த்தாவே, இதோ உம்முடைய பாடுகள் எல்லாம் நான் தியானித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். இயேசு சொன்னாராம், என் பாடுகள்லாம் 2 நாள்ல 3 நாள்ல முடிஞ்சிடுச்சு. ஆனா நீ வருஷம் வருஷம் இல்ல, டெய்லி இத நீ தியானிச்சு, நீ அன்றாட இதை தியானித்து நீ தான் பாடுபட்டு நிற்கிற ஒழிய நான் நல்லா இருக்கிறேன். இதோ பாரு, என் கையெல்லாம் பாரு, காயெல்லாம் ஆறிடுச்சு. அங்க வெறும் தழும்பு தான் இருக்குது ஒழிய அங்க ஒன்றும் ரத்தம் வரல, அங்க ரத்தத்துக்குரிய அறிகுறி இல்லை, எல்லாம் எப்போவே காஞ்சி போயிடுச்சு. இன்னும் நீ பாடுகளையே நீ தியானித்து கொண்டு இருக்கிறியா? இன்னும் நீ கஷ்டத்தையே நான் இன்னைக்கு பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். பரலோகத்துல அவர் உயிரோடு இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார், சந்தோஷமாய் இருக்கிறார். ஏன் அவருக்கு அங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்குதுன்னா, அவர் பாடுகளை அனுபவித்ததுனால இதோ பரலோக ராஜ்யத்துக்குள்ள இதோ அவரை விசுவசிச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உள்ள நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது இயேசு மகிழ்ச்சியா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய பாடுகள் 2 நாள் 3 நாள் தான் இருந்தது. நாம தான் 40 நாள் உபவாசம், 40 நாள் கறி தின்றது இல்லை, மீன் தின்றது இல்லை அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அவருக்கு எந்த பாடுகளும் இப்போ இல்லை. நம்மள பாடுகள்ல இருந்து விடுவிக்கும்படியாக அவர் இருக்கிறார் ஒழிய அவர் இனிமேல் பாடுபட போறது இல்லை. ஒரு தடவை மரித்தார், இன்னொரு தடவை அவர் மரிக்க போகிறது கிடையவே கிடையாது. அதனால குட் ஃப்ரைடேன்றது நாம சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, குதூகலமா இருக்க வேண்டிய நாள். இன்று தான் நமக்கு விடுதலை வந்தது. அந்த நாளை நம்ம இந்த நாள்ல நினைவு கூறுகிறோம் வழிய அவருடைய பாடுகள்ல நாம பங்கு பெற அழைக்கப்படல. அவர் சிலுவையின் பாடுகள்ல நமக்கு ஒரு துளி கொடுத்தா கூட நம்மளால தாங்க முடியாது. அவருடைய பாடுகள்ல நாம அவருடைய துன்பத்துல நாம பங்கு பெறவே முடியாது. நான் சொல்றது, சிலுவை மரணத்துல அங்க அனுபவித்த அவருடைய துன்பங்களை நம்மளால அதை கொஞ்சம் கூட அனுபவிக்கவே முடியாது. இயேசு ஜெத்சமனில ஜெபிக்கிறார் பாருங்க. பிதாவின் சித்தத்துக்கும் அவருடைய சுய சித்தத்துக்கும் நடுவுல போராட்டம் நடக்குது. என் பிதாவின் சித்தத்தை தேர்ந்து கொள்ளுமா, இல்ல அதை விட்டுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு நிலை அவருக்குள்ள வருது. ஏன்னா அவருக்கு முன்பாக அவ்வளவு பாடு இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் கடவுள் தானே, ஈஸியாக அவர் பாடுகளை அவர் சுமந்திருப்பாரு, சுலபமாக அதை கடந்து போயிருப்பாரு, அவர் கடவுள் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி சுலபமாக கடந்து போகிறதா இருந்தா ஏன் ஜெத்சமனில் அவர் ரத்த வேர்வை வேர்க்கிற அளவுக்கு, இன்னைக்கும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ரொம்ப மனவேதனை, மன அழுத்தம், மன போராட்டம் உள்ளவர்கள் தான் இந்த ரத்த நாளங்கள் வெடிக்குமா, நரம்புகள்ல இருந்து வெடித்து ரத்தம் வெளியே வருமா. இயேசுக்கு என்ன மாதிரி மனதுல அவருக்கு பாடு இருந்தது பாருங்க, எவ்வளவு உபத்திரம் அவர் அனுபவித்தார் பாருங்க. மனதளவுல ஜெத்சமனில் வரப்போகிற காரியங்களை யோசிச்சு பிறகுதான் அவர் யோசிக்கிறாரு, இதை நிமித்தம் இதுக்காகத்தானே நம்ம வந்தோம், பரலோகத்துக்கு ஒரு வழியை உண்டாக்கணும், மனிதர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது மரித்த பிறகு. அதனால்தான் இயேசு சொல்றாரு போதிக்கும் போதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவை காண மாட்டான் என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவரு தான், இயேசு தான் எல்லாவற்றுக்கும் வழியா இருக்கிறாரு. இயேசுவை நாம் தேவன் என்று தெரிந்து கொண்டோம்னா இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடும் போது அவர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு சேர்ப்பார். அந்த நிச்சயம் நமக்கு உண்டு. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம் சிலுவையில நல்ல கல்வன் கெட்ட கல்வன் அப்படின்றோம். 2 பக்கத்துல 2 திருடர்களை இன்னைக்கு சேர்த்து தான் இயேசுவை நடுவுல வச்சு சிலுவையில அறைகிறார்கள். ஒருத்தன் சொல்றான் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றார், இன்று நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று, இன்னைக்கு நீ பரலோக ராஜ்யத்துல இருப்பாய் என்று சொல்ற. ஏன்னா நீ என்னை நம்புற, என்ன விசுவசிக்கிற, நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருப்ப அப்படின்ற. அதான் கவனிங்க, வாழ்நாள் எல்லாம் அவன் மோசமான பாவங்களை செய்து வாழ்ந்ததுனால தான் அவனுக்கு சிலுவை மரணமே கொடுக்கப்பட்டது. அவன் பிறந்ததுல இருந்து அவன் மோசமான பாவங்களை செய்து
கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் சிலுவை மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மோசமான பாவி கூட இயேசுவை தேவன் என்று கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரலோக ராஜ்யத்தை அடைவான் என்பதற்கு அது மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. விசுவசிக்கிறபடியினால ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள காணப்படுவோம் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் யோவான் 11:25 இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் உயிர் வாழ்வான். யோவான் 6:49 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவரை விசுவசிக்கிற நம்ம இயேசு சொல்றாரு, கடைசி நாளில் நான் அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்றார். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. கடைசி நாள்ல நம்மளை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரண தருவாயில கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இயேசு நம்மோடு கூட இருந்து இதோ பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்வார். அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். அது என்ன வாக்கு? அந்த கடைசி நாள்ல அவர் நம்மை எழுப்புவேன் என்று சொல்றார், உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்றார். அதனால்தான் நமக்கு மரணம் கிடையாது, நம்முடைய சரீரத்துக்கு தான் மரணம். நம்ம சரீரம் தான் மரணம் அடையுமே ஒழிய நாம் மரணம் அடைய மாட்டோம். சரீரத்துக்குள்ள இருக்கிற நாம் தான் நாம ஒழிய இந்த சரீரம் இல்லை. இந்த சரீரம் ஒரு கவசம் தான் இந்த உலகத்துல வாழ. எப்படி இந்த ஸ்பேஸுக்கு போறாங்க பாருங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் விண்வெளிக்கு போகும்போது ஒரு பிரத்யேகமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு போவார்கள். ஏன்னா அந்த ஆடை போடலன்னா அங்க இருக்க முடியாது, செத்துருவாங்க. அதனால அந்த ஆடை போட்டா தான் அங்க ஸ்பேஸ்ல விண்வெளியில வாழ முடியும். அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம வாழணும்னா நமக்கு உடல் தேவைப்படுது, இந்த மாம்சம் தேவைப்படுது. அந்த மாம்சம் இல்லைன்னா இந்த பூமியில நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா மனிதர்களையோ எந்த ஒரு காரியத்தை தொடர்பு கொள்ள முடியாது, செய்ய முடியாது, தூக்க முடியாது, எடுக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால்தான் மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு உடை மாதிரி தான். எப்படி நம்ம வீட்டுக்கு போன பிறகு இந்த உடையை கலைந்துடுறோமோ அதே போல தான் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு இந்த உடல் நமக்கு தேவைப்படாது. இந்த உடலோடு நம்ம பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா இது ஆவிக்குரிய உடல், ஏன்னா அது ஆவிக்குரிய உலகம். அங்க ஆவியில தான் நம்ம இருக்கணும் ஒழிய மாம்சத்துல நம்ம இருக்கிறதுனால, பரலோகத்துல மாம்சத்துல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் பார்க்குறோம், கொஞ்சமாய் சிந்திக்கிறோம். ஆனா நம்ம ஆவியில வந்தோம்னா நம்ம ரொம்ப தூரம் பார்க்க முடியும். இங்கேருந்து திணிவானம் பார்க்க முடியுது அவங்களால. ஆனா நீங்க ஆவிக்குள்ள ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்க பார்க்கலாம், எல்லாவற்றையும் உங்களால பார்க்க முடியும். அப்போ நாம இந்த உடலோடு பரலோகம் போய் எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ இயேசு இங்க சொல்றாரு, இறந்த பிறகும் வாழ்வான் என்று. அந்த நாள் தான் இந்த நாள். கர்த்தர் நம்மள பரலோக ராஜ்யத்துல அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 14 சொல்றாரு 2, என் பிதாவில் வீட்டில் அநேக வாசல் தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. இயேசு சொல்றாரு, அங்க ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் வீடு வாசல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு போய் அதை ஆயத்தம் பண்றேன், ரெடியாகி வைக்கிறேன் அப்படின்றார். நமக்கு பரலோகத்துல வீடு ரெடி ஆகினே இருக்குது, இயேசு ரெடி பண்ணினே இருக்கிறார். நாம மரித்த பிறகு ஏதோ பரலோகத்துல போய் ஏதோ நாம அப்படியே மேல்மன் இருக்க போகிறோன்றது இல்லை. இயேசு சொல்றாரு, பரலோகத்துல நமக்கு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம தங்குவோம். நம்ம பரலோகத்துக்குள்ள நம்ம போகும்போது, நம்ம உள்ள போகும்போது ஒரு வானதூதன் வருவான் பாரு, அவன் நமக்குரிய வீட்டை காண்பிப்பான். அந்த வீட்டுல பேர் எழுதப்பட்டிருக்கோம். இப்போ என் வீட்டை அவன் காட்டுறான் அப்படின்னா பிரான்சிஸ் அருள் செல்வம் ஜெரால்ட் அப்படின்னு பேர் இருக்கும். அது கீழே தேவனுடைய பிள்ளை என்பது எழுதப்பட்டிருக்கும். அதே போல தான் உங்களுக்கும்
தேவன் அங்க நமக்கு வீடுகளை ஆயத்தம் பண்றார். அவர் சொல்றார், இயேசு, நானே உயிர்ப்பு, நானே உன்னை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன் என்று இயேசு சொல்றார். அதனால நம்ம மரணத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது என்ன? இந்த உலகத்திலிருந்து நாம் இன்னொரு உலகத்துக்கு போகிறோம். அதுல பாடுகள் இல்லை, உபத்திரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நோய்கள் இல்லை, சாபம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள நாம கடந்து போகிறோம். அதற்குரிய வழியை தான் கர்த்தர் கல்வாரியில நமக்கு ஏற்படுத்தினார். அந்த வழியை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, தேவன் நம் மேல அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லு. இதைதான் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். பாடுகள் அல்ல, உபத்திரங்கள் அல்ல, பாடுகளை நம்ம நினைக்கிறோம்னாலே அவருடைய அன்பை நம்ம நினைக்கணும். அந்த அன்பு தான் அவர் சிலுவை மரணத்தை சகிக்க வைத்தது, அந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வைத்தது, அனுபவிக்க வைத்தது. நம்ம மேல தண்டனை வரக்கூடாது, நியாய தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நோ ஜட்மெண்ட் டே ஃபார் அஸ். நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. ஏன் நியாய தீர்ப்பு கிடையாது அப்படின்னா, இயேசு சிலுவையில நம்முடைய பாடுகளுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான், நாம் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் இயேசு சிலுவையில அவர் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அதுக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அங்க நியாயம் தீர்க்கப்பட்டார். இயேசு எந்த பாவமும் செய்யல. அவர் பாவம் அறியாதவராகத்தான் இந்த பூமியில வாழ்ந்தார். அவருக்கே அந்த தண்டனை. அதுக்கு காரணம் நாம தான் பாவம் செய்தோம். நாம பாவம் செய்ததுனால அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியாக, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, நாம அவரோடு கூட பரலோகத்துல ஒரு நாள் காணப்பட போகிறோம் என்பதற்காக, அவரோடு கூட பரலோகத்தை நாம் அனுபவிக்க போறோம், அவரை அனுபவிக்க போகிறோம் என்பதற்காக தேவன் நம்முடைய பாடுகளை மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவின் பேர்ல இந்த பூமியில வந்து அந்த பாடுகளை எல்லாம் சந்தோஷமாய், சும்மா கஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ளல. அதுதான் எபிரேயர் 12:2 நம்ம வாசிச்சோம். மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம கடவுள் யார் என்றது உங்களுக்கு தெரியுதா? அவர் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று தெரியுதா? நம்ம செய்த பாவங்களை, இந்த மனுஷ வர்க்கம் செய்த பாவத்தை, அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய நியாய தீர்ப்பை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தானே நான் வந்தேன், அதை நான் செய்து முடிக்கணும் என்று சொல்லி ஜெத்சமேல்ல தீர்மானித்து அவர் போகிறார். யூதாசால அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அதுவும் தேவனுடைய திட்டமாக இருந்ததென்று வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், மெசையா இப்படியாக மரிக்க போகிறார் என்று வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 53:1 வாசிக்கிறேன். அவருடைய பாடுகளை அங்க எழுதப்பட்டிருக்கு. இங்க மட்டும் இல்ல, சங்கீதங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல அவருடைய பாடுகள் எழுதப்பட்டிருக்கு. நேரம் இல்லை, அதனால இந்த ஏசாயாவை நம்ம தியானிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அங்க சிலுவையில் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு அவருடைய உருவம் இல்லை. ஏன்னா முற்றிலுமாக அவர் குலைக்கப்பட்டார். வேதம் சொல்லுது, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார் என்று. கடைசி சொட்டு ரத்தம் உடல்ல இருந்து வர வரைக்கும் அடிக்கிறாங்க, அடிச்சு சிலுவையில அவரை மாட்டுறாங்க. கொடூரமான தண்டனைய அவருக்கு கொடுக்குறாங்க. சிலுவை மரணம் உலகத்திலே ரொம்ப கொடூரமான தண்டனை. அந்த தண்டனையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். அவரை சாட்டையால் அடிக்கிறாங்க,
காலால உதைக்கிறாங்க, சிலுவையில ஆணியால கடவுறாங்க, முள்முடியை சூட்டுறாங்க. நம்ம இப்போ சிலுவை பார்க்குறோம் பாருங்க, வீடுகள்ல கோயில்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுல அழகா தொங்குவார். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரத்தம் இருக்கும், கையில் கொஞ்சம் ரத்தம் இருக்கும், காலில் கொஞ்சம் ரத்தம் இருக்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா தொங்குவார். ஆனால் இங்கே என்ன சொல்லுது, நம்ம பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. ஏன்னா அவரை அப்படி அடித்து நிலை குலைகிற அளவுக்கு கொடூரமாக அவரை காயப்படுத்தி இருக்கிறாங்க, அவரை துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. வெறும் மாம்ச பிண்டம் தான் இருக்குது, மூஞ்சி முகர கை கால் எது என்று தெரியாத அளவுக்கு, நிலை குலைகிற அளவுக்கு, இது ஒரு மனுஷனா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு சிலுவையில அவரை அடிச்சு தொங்க விடுறாங்க. அங்க வெறும் மாம்ச பிண்டம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் இங்க வேதாமம் சொல்லுது. நிலத்தை உழுற மாதிரி, ஏர் உழுறாங்கல்ல நிலத்தை, அதே மாதிரி அவருடைய உடலை உழுதார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு உபத்திரங்களையும் அவர் அனுபவித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம சந்தோஷமா இந்த பூமியில வாழணும், நாம மகிழ்ச்சியாக இந்த உலகத்துல வெற்றிகரமாக வாழணும், பிசாசின் மேலும் அதன் ஆதிக்கத்தின் மேலும் நாம அதிகாரம் செலுத்தி ஜெயம் உள்ளவர்களாக வாழணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளையும் அவர் அனுபவித்தார். எப்படி திராட்சை பழத்தை ஆலையில போட்டு பிசைவாங்க பாருங்க, அந்த மாதிரி பிசைஞ்சு அவரை எடுத்துட்டாங்க. அதனால்தான் சொல்ற, நானே திராட்சை செடி அப்படின்ற. எப்படி இருந்தார் சிலுவையில? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கவனிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம், நாம் யோசிக்காமல் போனோம். ஆனா ரட்சிப்பு அடைந்த பிறகு அவர் பாடுகளை எல்லாம் நம்ம யோசித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆனா அப்போ மனிதர்கள் அவருடைய பாடுகளை உபத்திரங்களை எண்ணாது போனார்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்து கொண்டார். அதனால்தான் நாம பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல நாம் பாடுபட வேண்டியதில்லை, நாம துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாடுகளும் துக்கங்களும் வரும்போது நோ, இல்லை, நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சிலுவையில கல்வாரியில அவர் பாடுபட்டார், துக்கப்பட்டார். அவரும் பாடுகளை பட்டு துக்கமும் பட்டு நாமும் பாடுகளை பட்டு துக்கங்களை படுவோம் அப்படின்னா அவருடைய சிலுவை மரணம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்ம பாடுகளை படக்கூடாது, நம்ம துக்கத்தை அனுபவிக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில பாடுகளையும் துக்கங்களையும், நம்ம மேல இருந்த பாடுகளையும் துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தோட பாடுகள் வரும்போது அதை நம்ம என்டர்டெயின் பண்ணிடக்கூடாது. உலகத்தோட பாடுகள் வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை எதிர்த்து நிற்கணும். இந்த பாடுகளை எதிர்த்து நிற்கணும், உபத்திரங்களை எதிர்த்து நிற்கணும். அதுக்குதான் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல நாம் ஜெயம் உள்ளவர்களாக வாழக்கூடிய அத்தனை காரியங்களையும் இயேசு சிலுவையில செய்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். நமக்கு சமாதானம் உண்டாகிற, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக இயேசு சிலுவையில பாடுகளை அனுபவித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து, ஆடுகளை போலலாம் ஆட்டை பாருங்க, ஒரு இடத்துல வைங்க, அது எங்கேயாவது போய் திரிஞ்சுன்னு கிடக்கும். ஒரு நாயை கூட பாருங்க, ஒரு கோழியை கூட ஒரு இடத்துல வச்சா ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ஆடு பாருங்க, அது ரொம்ப முட்டாளான ஒரு மிருகம். அது ஆடு, நீங்க ஆட்டை கழட்டி விட்டு பாருங்க, ஏதாவது ஒரு செவத்துல போய் முட்டின்னு அப்படியே நிற்கும். அது ஏன் நிக்குதுன்னே அதுக்கு தெரியாது, அப்படியே நிற்கும். எங்கேயாவது கொண்டு போய் விட்டீங்கன்னா வழி தெரியாம அப்படியே அலைஞ்சிக்கினே இருக்கும், அதுக்கு எங்க போறோம் எங்க வரோன்னே தெரியாது. அதை மாதிரிதான் நம்ம எல்லாம் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டார் சிலுவையில. நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியில போகணும்,
கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நாம என்ன நல்லவங்களா இல்லை, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம்னு எபிரேயர் 2ல் நம்ம வாசிக்கிறோம். 1 2 3 4 வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் வழியில நடந்தோம், பிசாசின் சிந்தனைகளை உடையவர்களாக இருந்தோம், பிசாசை போல நம்ம செயல்பட்டோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ பிசாசின் கிரியைகள் எல்லாம் நடப்பித்தோம். அந்த நிலையில கர்த்தர் நம்மை அந்த நிலையிலிருந்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக அவர் ஆக்கி கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ராஜா இருந்தாலும் அவன் தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்த நாள் வயசாயிட்டதுனால அந்த ராஜா தன் பிள்ளைக்கு முடி சுட்டணும், தன் பையனை ராஜா வாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துல இருந்த பக்கத்துல இருந்த ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த தேசத்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு திருவிழா கொண்டாடினாங்க. ராஜா திருவிழா கொண்டாடுறான்னா 1 நாள் 2 நாள் கொண்டாட மாட்டான், மாச கணக்குல அவன் கொண்டாடுவான். அப்படி அடுத்த நாள் இந்த பிள்ளைக்கு முடி சுட்ட போறாங்க, ராஜா வாக்க போகிறான் அந்த தகப்பன். அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னா, அரண்மனைக்குள்ள ஒரு திருடன் புகுறான். அந்த அரண்மனையில இருக்கிற பொருட்களை திருடணும் அப்படின்னு போகும்போது ராஜாவோட பிள்ளை முன்னாடி வந்து நிக்கிறான். ராஜாவோட பிள்ளை என்று கூட சரியா அவனுக்கு தெரியாம அந்த ராஜாவோட பிள்ளைய கொன்று விட்டு அவன் தப்பித்து விடுறான், ஓடி விடுறான். பிறகு அவனை பிடிச்சு சிறையில போடுகிறார்கள். அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, நாளைக்கு ராஜா முடிசூட்ட போகிறாரு, தான் ஒரே பிள்ளைய ராஜா வாக்க போகிறார், இன்னைக்கு ராத்திரி அவனை கொலை பண்ணிட்டாங்கல்ல, இவ்வளவு திருவிழா நடந்தது, இன்னும் நடக்கவிருக்கிறது, ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, என்ன செய்வார் ராஜான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சு கொண்டே இருந்தாங்க. அப்படி காலை வந்தது, ராஜா வந்து முன்னாடி நின்று எந்த திருடன் தன் பிள்ளைய கொண்டானோ அவனை ராஜாவாக்கினார், தன்னுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை கொடுத்தார். அதே போலதான் கர்த்தரும் கூட அவருடைய பிள்ளைய கல்வாரியில கொன்றார்கள். ஆனால் நம்மை கொன்றவர்களை, அவரை விசுவசிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்படுத்தினார். அதுதான் சத்தியமாய் இருக்கிறது. அதனால்தான் சொல்றது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. நம்ம சமாதானம் உண்டாகணும்ன்றது கூட அவரை பாடுகளை அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நொறுக்குனாங்க அவரை, சும்மாலாம் அடிச்சு சும்மா சாட்டையால இங்கெல்லாம் சும்மா சாட்டையால அடிச்சாங்கல்ல, நொறுக்கினாங்க. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அடிக்கும்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். பிதா சொல்றாரு, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவள் வாயில் வஞ்சனையும் இருந்ததில்லை. அவர் கொடுமை செய்யல, அவருக்கு தான் கொடுமை செய்தார். அவர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய ஆத்மா தன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் தமது சந்ததியை கண்டு சொல்றார் பாருங்க, அவர் தமது சந்ததி நம்மளை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தம் தாசராகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார். இதுதான் சொல்றார் பாருங்க, அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம் பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார்.
நம்முடைய கிரியையினால, நம்முடைய செயல்கள்னால நாம் நீதிமானாவோம் என்று வேதம் சொல்ல. இங்கே தெளிவா சொல்லப்படுகிறது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார். அவர் நம்மளை நீதிமான் ஆக்குவார் ஒழிய, நம்மை தகுதி உள்ளவர் ஆக்குவார் ஒழிய, நம்மளால நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக முடியாது. நம்மளால நம்ம நீதிமான் ஆக முடியாது. அப்படி நம்ம நீதிமான் ஆகணும்னு நம்ம முயற்சி எடுப்போம்னா நிச்சயமாக மோசமான பாவங்கள்ல நாம விழுவோம். அதன் பிறகுதான் நம்ம கற்றுக்கொள்வோம், நீதிமான் என்பது நம்ம சுயத்தினால பெறுவது இல்லை, நம்முடைய கிரியையினால பெறுவது இல்லை, நம்முடைய முயற்சியினால பெறுவது இல்லை. இயேசு சிலுவையில நம்மை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், நாம இன்னைக்கு நீதிமானா இருக்கிறோம்னா, நீதிமான் என்றால் என்ன? கர்த்தர் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி உடையவன் தான் நீதிமான். இன்னைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம்னா, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்னா, இயேசு சிலுவையில நம்மை நீதிமான் ஆக்கினதுனால தான் நாம நீதிமானா இருக்கிறோம். எப்படி நாம நீதிமான் ஆகிறோம்? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், கடைசி 3 லைன். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மளை எல்லா பாவங்களிலிருந்து கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை, இந்த மனுஷ குலத்தின் பாவங்களை கழுவ முடியும். அதனால்தான் இயேசு சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 19:34 வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார்னா, தேர் இஸ் பர்பஸ் இன் இஸ் பிளட். அவர் ரத்தம் சிந்துறதுல தேவனுடைய சித்தம் இருக்குது. கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி, உடல்ல இருந்து கடைசி துளி ரத்தம் வெளியே போன பிறகுதான் அவர் உயிர் விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் தான் மனுஷ குலத்தின் பாவத்துக்கு ஒரு முடிவா இருக்குது. பாவத்துக்கு முடிவு கட்ட முடியும்னா, மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு பதில் உண்டு அப்படின்னா, அது இயேசுவின் ரத்தத்தினால தான். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறது, நம்மை சுத்திகரித்து இருக்கிறது, நம்மை தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்கிறது. நம்ம மோசமான பாவிகளாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம அப்படியே கான்ட்ரரியா மாறிட்டோம், நாம தலைகீழா மாறிட்டோம். எபிரேயர்ல 2ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், அவனுடைய கிரியைகளை நடப்பித்தோம், அவன் சிந்தித்தபடியே சிந்தித்தோம், அவனுடைய செயல்களை இந்த பூமியில நிறைவேற்றினோம். அப்படி இருந்த நம்மை ரட்சித்ததுனால, இயேசுவை ஆண்டவர் என்று நாம ஏற்றுக்கொண்டதுனால நாம தேவனுடைய புத்திரர் ஆனோம், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆனோம், பிதாவின் பிள்ளைகள் ஆனோம். பிதா நமக்கு தகப்பனானார், அவருடைய குடும்பத்துல நாம் ஒரு ஆளாக மாறினோம். அதற்கு காரணம் என்னன்னா, இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம். அதனால்தான் இயேசு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த பாடுகளை, அவருக்கு முன்பாக வைத்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கசையடிப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார், தலையில முள்முடி சுட்டப்பட்டாங்க, 3 முறை சிலுவை பாரம் தாங்காம கீழே விழுந்தார், அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும் என்பதற்காகத்தான். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி. சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால நமக்கு சமாதானம் உண்டானது. சமாதானம்னா ஏதோ ஒரு ஃபீலிங் இல்லை, ஏதோ ஒரு உணர்வு இல்லை. நிறைய பேர் சமாதானத்தை ஒரு உணர்வாக எடுத்துக்கொள்றாங்க. சமாதானம் என்பது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற நிலை. தேவனுக்கும் நமக்கும், கர்த்தருக்கும் நமக்கும் எந்த ஒரு பிரிவும் இல்லாத ஒரு நிலை தான். எதுவும் நம்மளை பிரிக்கல கடவுளிடம் இருந்து. அதுதான் சமாதானம். சமாதானம் என்பது
ஏதோ நம்ம உள்ளத்துல வருகிறது மட்டும் இல்லை, மற்றவர்களோடு சமாதானமா இருப்பது மட்டும் இல்லை, முதல்ல நாம தேவனிடத்துல சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். நாம தேவனிடத்துல சமாதானம் உள்ளவர்களா இருந்தா தான் இந்த உலகத்துல நாம் சமாதானம் உள்ளவர்களாக வாழ முடியும். அப்போ கடவுளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டான மனுஷன் பாவம் செய்ததுனால சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன கனியை அவன் சாப்பிட்டதுனால, கனியில ஒன்றும் கிடையாது, அதுல ஏதோ விஷம் இருந்தது, இல்லை அதுல ஏதோ தீமை இருந்தது கிடையாது. கர்த்தர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியாம போனதுனால பாவம் நுழைந்தது, பிசாசு நுழைந்தான், இந்த உலகத்தை அவன் கெடுத்து போட்டான். பாவம் நிறைந்த பிறகு, அவன் பாவி ஆன பிறகு, பாவத்துல விழுந்த பிறகு வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை பார்த்தபோது ஓடி ஒளிந்து கொண்டான் என்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த கனியை சாப்பிடாம இருந்த வரைக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வரைக்கும், அவன் தேவன் மாலை வேளையில ஏதேன் தோட்டத்துல உலாவின போது அவன் ஓடி வந்தான். எங்க கடவுள் வந்துட்டாரு, தோட்டத்துக்கு வந்துட்டாரு, நம்ம அவரை சந்திக்கணும், அவரோடு கூட இருக்கணும், அவரோடு பேசணும், அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும், அவரோட அன்பை பெறணும், நம்ம அவரை அன்பு செய்யணும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும்னு சொல்லி அவர் வந்த பிறகு அவன் ஓடுவான், ஓடி போய் அவரோடு கூட இருப்பான். ஆனா தவறு செய்த பிறகு அவனே ஓடி ஒளிந்து கொண்டான், மறைந்து கொண்டான், அவனே தேவனை விட்டு அவன் விலகி போனான் என்று வேதம் சொல்லுது. பாவம் தேவனை அடைவதற்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. அந்த தடை சுவரை தான் இயேசு சிலுவையில உடைத்து எறிகிறார். பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், எருசலேம் தேவாலயம் இருந்தது, அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல ஒரு திரைச்சீலை இருந்தது. எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆசாரியன் அங்க உள்ள போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க அவன் ஆராதனை முறைமைகளை அவன் அங்கு செய்வான். அந்த தோளான ஆடை, அது ஸ்கிரீன் என்பது, அந்த திரை என்பது தோலினால் செய்யப்பட்டு நல்லா மொத்தமான 5 இன்ச்சுக்கு மொத்தம் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த திரைச்சீலை யாரும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு ஆசாரியனுக்கு மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய அனுமதி, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுவும் தன்னை சுத்திகரித்த பிறகுதான், ஜனனுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் அவன் ஒரு ஆட்டை பலியிட்ட பிறகு, அந்த சுத்திகரிப்பை பண்ண பிறகுதான் அவன் உள்ள போகணும்னு வேதம் சொல்லுது. அப்படி தகுதி இல்லாம போனான்னா அங்க மறிச்சிருவான். அப்போ கர்த்தரை பார்க்கறதுக்கு, இல்லை அனுபவிக்கிறதுக்கு, ஐக்கியப்படுறதுக்கு, அவரோடு இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு தான், அதாவது தலைமை ஆசாரியனுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டு இருந்தது. மற்ற எல்லாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நிற்பாங்களே ஒழிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல போக மாட்டாங்க. தேவனை அவர்கள் அனுபவித்ததில்லை, சுவைத்ததில்லை, தேவனை அவங்க ஐக்கியப்பட்டதில்லை. தீர்க்கதரிசிகள் வழியாக கேள்விப்பட்டாங்களே ஒழிய அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட முடியாமல் இருந்தது. அதனால்தான் சிலுவையில அவர் ஏலி ஏலி சபத்தானி என்று சொல்லி தன் ஆவிய பிதாவிடம் கையளித்த போது வேதம் நமக்கு சொல்லுது, திரைச்சீலை எருசலேமின் நடுவுல, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல இருந்த அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, மேலேருந்து கீழே கிழிந்தது என்று வேதம் சொல்லுது. ஏன் மேலேருந்து கீழே கிழிஞ்சது அப்படின்னா, கீழேருந்து மேலே கிழிஞ்சதுன்னா அவங்க சீடரே கீழ்ச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வதந்திகளை கிளப்பி இருப்பாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது மேலன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க இங்க இருக்கிற ஸ்கிரீன் மாதிரி கையை வெட்டினா ரொம்ப உயரமா இருக்கும், ரொம்ப 2-3 ஆள் உயரமா இருக்கும். அவ்வளோ உயரமா உள்ள அந்த திருச்சிலை கிழிந்தது. ஏன்னா அங்க புதிய ஒரு உடன்படிக்கையை இயேசு கொண்டு வருகிறார். அந்த உடன்படிக்கையில நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கோம். பிள்ளையா இருக்கிறதுனால நாம தேவனிடத்துல தகப்பனாக அவரிடத்துல நம்மளால ஐக்கியப்பட முடியும். இப்போ இங்க கொலோசையர்ல சொல்லுது பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானம்னா கர்த்தரோடு நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறார் இயேசு. அதுக்குரிய விலையும் சிலுவையில அவரே கொடுத்தார். நாம எந்த ஒரு விலையும் கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு சிலுவையில தம்முடைய சுய ரத்தத்தை விலையாய் கொடுத்து
நம்மை மீட்டு ரட்சித்தார். அது எல்லாத்துக்கான நமக்கு விரோதமா இருந்த அத்தனை காரியங்களுக்கான விலையையும் சிலுவையில அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம் கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். இயேசு நம்முடைய பிரதிநிதியாக சிலுவையில மரிக்கிறார். எப்படி இப்போ பிரதமர் மோடி இருக்கிறார் பாரு, அவர் வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் பண்றாருன்னா அங்க போய் கையெழுத்து போடுறாரு. அவருடைய கையெழுத்து அது மோடியோட கையெழுத்து இல்லை, இந்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டு மக்களுடைய கையெழுத்து. நாம் எல்லாம் அவரை பிரதிநிதியாக தேர்ந்து கொண்டதுனால அவர் கையெழுத்து போட்டார்னா அவர் மட்டும் கையெழுத்து போடுறதில்ல, நாமும் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அதே போலதான் சிலுவையில கர்த்தர் பாடுகளை அனுபவித்து அவர் வெற்றி கொண்டார்னா அது அவருடைய வெற்றி மட்டும் இல்லை, அது நம்முடைய வெற்றியும் கூட. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் அவரு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். ஏன் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்? பரலோகத்துல இருந்த நம்மளை ரட்சிக்க முடியாதா? ஏன் மனுஷனாக பிறந்து நம்மளை மனுஷ ரூபத்துல வந்து ஏன் ரட்சித்தார்? ஏன்னா நம்முடைய இடத்துல மனுஷனாக அவர் மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அப்போ கர்த்தர் இங்க எழுதணும் பாருங்க, ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் நிமித்தம் அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் என்பது சாவு மட்டும் இல்லை, பிசாசு அவனுடைய கிரியை எல்லாம் மனுஷனை மனுஷ வர்க்கத்தை ஆண்டு கொண்டு இருந்தது. பாருங்க, ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க, அவர்களோட அது முடியல, அது சந்ததியாக அது தொடர்ந்தது. காயின் ஆபேலை கொலை பண்றான், மூத்த மகன் இளைய மகனை கொலை பண்றத ஆதாமும் ஏவாளும் பார்க்குறாங்க. எவ்வளவு கொடுமையானது பாருங்க. இதுதான் மரணம் ஆண்டு கொள்றது, பிசாசு ஆண்டு கொள்கிறான். முதல் கொலை ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்துல நடக்கிறது. அதுக்கு காரணம் மனுஷன் தன் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலைதான். அவன் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்ததுனால தான் இவ்வளவு மோசமான விளைவுகளை பார்க்க வேண்டியதா இருந்தது. ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய மூத்த மகன் தன் இளைய மகனை கொன்று போடுவான். அதன் பிறகு சந்ததியாய் பிசாசு கிரியைகளை நடப்பிக்கிறான். ஜனங்களிடத்துல வியாதிகளை கொண்டு வருகிறான், நோய்களை கொண்டு வருகிறான், சாபங்களை கொண்டு வருகிறான், பாவங்களை கொண்டு வரான், தரித்திரங்களை கொண்டு வரான், போர்களை கொண்டு வரான், இயற்கை சீற்றங்களை கொண்டு வருகிறான். எப்படியெல்லாம் மனுஷனை துன்பப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் துன்பப்படுத்துறான். ஏன்னா தேவன் மனுஷனை அவ்வளவாக நேசித்தார் என்பதற்காக. ஏன்னா மனுஷனை துன்பப்படுத்தினா கர்த்தர் துன்பப்படுவார் என்பது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால்தான் அந்த பூமியில வாழ்கிற பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவன் துன்பப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான், வியாதிகளை கொண்டு வரான், குடும்பத்துல பிரிவினைகளை கொண்டு வரான். ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா அதுல தோல்விகளை கொண்டு வருகிறான், வறுமையை கொண்டு வரான், ஏழ்மையை கொண்டு வருகிறான், இல்லாமையை கொண்டு வருகிறான், தரித்திரத்தை கொண்டு வருகிறான், சாபங்களை பாவங்களை இதெல்லாம் கொண்டு வந்து மனிதர்களை நாசமாக்குறான். அதுக்கு ஒரே காரணம் மனுஷனை தேவன் அவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்பதனால்தான். அந்த அன்பு தான் சிலுவையில வெளிப்பட்டது. ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், யாரு? ஆதாம். அவன் பாவம் செய்ததுனால மனுஷ குலமே பாவத்துக்கு உட்பட்டு தண்டனையை அனுபவித்தது. அதுதான் நம்ம ரோமர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவனுடைய மீறுதல் நிமித்தம் அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற.
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பதே அதிக நிச்சயம். ஆகையால் ஒரே மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால மனுக்குலமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது, நியாயம் தீர்க்கப்பட்டது. ஆதாம் முதல் கொண்டு அவன் சந்ததி அத்தனை பேரும் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனால, ஒரே நீதினால எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நித்தியத்துக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசு சிலுவையில நியாயம் தீர்க்கப்பட்டார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர் அவர். அதனால்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், யாத்ராவும் 12:5, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறிய ஆடினாலாவது வெள்ளாட்டினாலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே பாவத்துக்கு நிவாரணம் எதுனா, மருந்து எதுனா, ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடிக்கணும், பலியிடணும், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தணும். அதனால்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூடாரத்துக்குள்ள போகும்போது ஆட்டை பலியிட்டு தான் உள்ள போவார்கள். ஏன்னா அது இயேசுவோடைய முன் அடையாளமாக இருந்தது. இங்க பார்க்குறோம், என்ன மாதிரி ஆட்டை தேர்ந்து கொள்ளணும்னா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும். இந்த பழைய ஏற்பாட்டில் பலியிடுகிற ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்கணும். ஒரு கீறல் கூட அதோட உடம்புல இருக்கக்கூடாது, ஒரு சின்ன காயம் கூட அந்த உடல்ல இருக்கக்கூடாது. அதனால அந்த ஆட்டுக்குட்டியை நல்லா தலையிலேருந்து காலு வாழு எல்லாத்தையும் பார்க்கணும். அதுல ஒரு கீறல் கூட இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர்கள் பலியிடணும். அதுதான் பழைய ஏற்பாட்டின் முறை, பாவ நிவாரண நிறைவேற்றுகிற ஒரு முறையாக இருந்தது. அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்படுறது நம்முடைய பரிசுத்தத்தை பொறுத்து இல்லை, ஆட்டின் பரிசுத்தத்தை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் இங்க சொல்ல வர, இயேசு பரிசுத்தமாய் இருந்ததுனால தான் நாம ரட்சிக்கப்பட்டும ஒழிய, நாம பரிசுத்தமாய் இருந்ததுனால இல்லை இருக்க போறதுனால நாம ரட்சிப்பை அடைவதில்லை, நாம அப்படி ரட்சிக்கப்படல. நம்முடைய பரிசுத்தம் இயேசுவோடைய பரிசுத்தத்தை பொறுத்து தான் இருக்குத ஒழிய நம்முடைய சுய நீதியை பொறுத்ததாக இல்லை. அதனால்தான் சிலுவையில அவர் நம்மை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் வழியாக பாவம் வந்தது, ஒரு மனுஷன் வழியாக நாம நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றோம். ஒரு மனுஷன் சிலுவையில, இயேசு என்ற மனிதர், தேவ மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்து அவர் சிலுவையில மரித்ததுனால நாம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிப்போம் கொலோசையர். நிறைய விஷயங்களை நம்ம தியானித்து கொண்டே போகலாம். கொலோசையர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானம் உண்டாக்கி தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டாக்குகிறார். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாய் இருந்தது. பரலோகத்தையும் பூலோகத்தோடும் அவர் ஒரு ஒப்புரவை கொண்டு வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறார். அவர் சிலுவையில நம்மளை நீதிமான் ஆக்கினதுனால நாம தேவனோடு நாம ஐக்கியப்படுறோம். ஏசாயா 54:9, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிடுகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இது புதிய உடன்படிக்கை. சிலுவைக்கு அப்புறம் புதிய உடன்படிக்கை. சிலுவைக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை முடிந்தது. சிலுவையில புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகுது. அந்த உடன்படிக்கையில சொல்றாரு,
உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இனிமேல் உன்னை கடிந்து கொள்ளவும் மாட்டேன், உன் மேல கோபம் கொள்ளவே மாட்டேன். பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிச்சோம், கர்த்தர் நம்ம மேல கோபம் கொண்டார் என்று. கர்த்தர் மனிதர்கள் மேல கோபம் கொண்டார் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டின் மக்கள் நாம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை சிலுவையில முடிந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுது. புதிய உடன்படிக்கையில கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் நான் உன்னை கடிந்து கொள்ள போவதும் இல்லை, உன் மேல கோபம் கொள்வதும் இல்லைன்றார். ஏன் நம்ம மேல கடிந்து கொள்வதும் இல்லை, கோபம் கொள்வதில்லைன்னு சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் நம்ம மேல இருந்தது பாரு, நம்ம மேல இருந்த அவ்வளவு கோபத்தையும் சிலுவையில அவர் மேல காண்பித்தார். எப்படி அவர் காண்பித்தார்னா, அந்த கோபத்தை நாம் செய்த பாவங்களை சிலுவையில அவர் மேல வர பண்ணினார். அதுக்குரிய தண்டனையை இயேசு அனுபவிக்கும்படியாக செய்தார். எந்த அளவுக்கு நம்முடைய பாவம் மோசமாக இருந்ததுன்னா சிலுவையில அவர் மேல அவ்வளவு பாவங்களும் வந்தபோது, அந்த தண்டனைகளை அவர் அனுபவித்த போது பிதாவுடைய கோபம் நம்ம மேல, இந்த மனுஷ வர்க்கத்தின் மேல இருந்த கோபம் தணிந்தது. பிதா தன் முகத்தை திருப்பி கொண்டார் என்று வேதம் சொல்லு. பார்க்க முடியல இயேசுவை, அவர் மேல நம்முடைய பாவம் வந்தது, நம்முடைய தண்டனை வந்தது. வேதம் சொல்லுது, பிதா தன் முகத்தை திருப்பி கொண்டார் என்று. அவ்வளவு பாடுகளை, அவ்வளவு உபத்திரங்களை அவர் அனுபவித்தார். பிதா தம்முடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் அவர் மேல வைத்ததுனால நாம தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொண்டோம். அதனால இங்கே சொல்றாரு, புதிய உடன்படிக்கை குறித்து சொல்றாரு. இங்க சொல்றாரு, உண்மையில் நான் இனி கோபப்படுவதில்லை என்று சொல்றார். கர்த்தர் நம்ம மேல கோபப்படவே மாட்டார். நம்ம அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா சிலுவையில் அவர் நம்மை நீதிமானாக்கினார், பிதாவுக்கு உகந்தவராக நம்மளை மாற்றினார். அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தகுதியை நமக்கு அவர் கொடுத்தார். அவரோடு நேரடியாக பேசவும், அவருடைய குரலையும் கேட்கவும், அவரோடு ஐக்கியப்படவும் நமக்குடைய தகுதி இயேசு சிலுவையில பட்ட பாடுகள்னாலும், அவர் அனுபவித்த துன்பங்களும், அவர் சிந்தின இரத்தத்தினாலையும் நாம தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதுதான் கொலோசியர் 1:20 சொல்லுது, இயேசு நம்முடைய பிரதிநிதியாகும், பரலோகத்தோட பிதாவுடைய பிரதிநிதியாகும், ரெண்டு பக்கத்தின் பிரதிநிதியும் அவர் இருக்கிறதுனால அவர் நமக்கு சமாதானத்தை சிலுவையில உண்டாக்கினார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து. 1 அதிகாரம் 7வது திரு வசனம். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்குது. அந்த ரத்தம் நம்மளை பாவமர கழுவி இருக்கிறது. கழுவுறதுக்கு காரணம் என்னன்னா, பிதாவோடு ஐக்கியப்படுறது தான். இந்த ஐக்கியம் கெட்டதுனால்தான் பிசாசு அவன கிரியை எல்லாம் உலகத்துல நுழைந்து மனிதர்களை சின்ன பின்னமாக்கினது. இப்போ இயேசு சிலுவையில என்ன செய்யறாரு? மறுபடியும் தேவனோடு, கர்த்தரோடு தம்முடைய சுய ரத்தத்தினால அவரோடு கூட நம்மளை ஐக்கியப்படுத்தினார். இதுதான் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே என்பது ஏதோ நம்ம உட்காந்து அழுதுனே, ஆண்டவரே இப்படி அடிக்கப்பட்டீரு, வதிக்கப்பட்டீரு அப்படின்னு கண்ணீர் விடுறது இல்லை, சோகமா இருக்கிறது இல்லை, பாவக்காவை தின்ட்டு அவுத்திக்கீரை தின்ட்டு சாயந்தரம் போய் சிலுவையை முத்தி கொடுத்துட்டு மறிக்கொழுந்த மோந்துட்டு வர்றது கிடையாது. இதை தான் நிறைய நாள் நான் குட் ஃப்ரைடேன்னு நினச்சின்னு இருந்தேன். போய் சிலுவை பாதெல்லாம் அப்படியே ஊந்து ஏஞ்சி அப்படியே. ஆனா இது இல்லை, இது இல்லை குட் ஃப்ரைடே, அது பேட் ஃப்ரைடே. இது குட் ஃப்ரைடே என்ன? இயேசு எனக்காக சிலுவையில் என்ன செய்தார், எவ்வளவு மகத்துவமான காரியங்களை சிலுவையில் அவர் செய்தார். அதெல்லாம் எண்ணி பார்த்து, அதெல்லாம் தியானித்து நன்றி சொல்லி இந்த உலகத்துல நாம் வெற்றிகரமாய் வாழ்வதுதான் குட் ஃப்ரைடே. It is not a bad Friday, it is a good Friday. Praise the Lord. God bless you.